பேச்சுலருக்கான சிக்கன், அதாவது நம்ம தேங்காய்லாம் அரைச்சி போட முடியாது, இன்ஸ்டண்ட்டாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கானது தான். இதுக்கு தேவையானது ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன். இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு பொடி உள்ளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கூடவே எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதனோட சேர்த்துக்கணும். அதை ஒரு கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பெருசாக மசாலா ஒன்றும் சேர்க்குறது கிடையாது. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பையும் போட்டு அது கூடவே வேக வச்சோம் அப்படின்னா சிக்கனில் உப்பு நல்லா ஆட் ஆயிரும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு 3 வத்தலும் முழு வத்தலும் போட்டிருந்தேன், அது காணிக்கல. அப்புறமா 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி. நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கலை. தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிளு அழகாக இருக்கும். விரசி சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும். இது கூட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு புதினாவும் கொத்தமல்லி இலையும் முடிச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது வந்து சோம்பலாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஐயோ சமைக்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது, என்ன சமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10 நிமிஷம்தான். ஈஸியான ஒரு குக்கிங். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்து. சிக்கன் சுக்கா செம்ம டேஸ்ட்டு தான், நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.